இது களம் டிவி, உண்மை உறக்க எப்போதும். அலமாதி ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயம் 14ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் அலமாதி ஊராட்சிகள் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆலய ஸ்தாபகர் சக்தி சரவணன் தலைமையில் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வாரம் பூஜை, அம்மனுக்கு சீர்வரிசை உள்ளிட்டவையோடு துவங்கப்பட்ட தீமிதி திருவிழாவானது அலமாதி பகுதிகளில் உள்ள பக்த கோடிகள் காப்பு கட்டி அம்மனுக்கு மஞ்சள் நிற அபிஷேகம், பாலாபிஷேகம், அக்னி கப்பரை, தேர் வீதி உலா, கருக வீதி உலா என 7 நாட்கள் விசேஷமாக நடைபெற்றது. இறுதி நாளான இன்று காப்பு கட்டிய 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலமாதி எச்சத்தம்மன் ஆலயத்திலிருந்து கரகங்களுடன் புறப்பட்டு அம்மன் ஆலயம் அடைந்து அம்மனுக்கு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் வண்ண மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் செங்காலம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் அப்பகுதி வாழ் பக்தர்கள் அம்மனை தரிசித்து அம்மன் அருள் பெற்று சென்றனர். இதில் ஆலய சாவகர் சக்தி சரவணன், ஆலய விழாக்குழு நிர்வாகிகள், விழாக்குழு உறுப்பினர்கள், அன்னதான விழாக்குழு நிர்வாகிகள், அன்னதான குழு உறுப்பினர்கள், கௌரவ ஆலோசகர்கள், அலமாதி செங்காலம்மன் ஆலய தொண்டர் பணி நிர்வாகிகள், ஆலய மகளிர் குழு நிர்வாகிகள், ஆலய கருவறை பணியாளர்கள் மற்றும் ஆலய திருவிழாவிற்கு நன்கொடை மற்றும் பொருள் உதவி வழங்கியவர்கள், பக்த கோடிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவில் காலை, மாலை, இரவு என 3 வேளையும் 1000 பேருக்கு ஆலயத்தில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.